ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யோகாஸ் மெனு. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சொரக்காய் சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்ச பிறகு இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சட்னிலாம் செய்யும்போது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி திக்காக கிடைக்கும். அதனால அதுக்கப்புறம் வர மிளகா 2 இல்லைன்னா 3 போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. உளுந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்த பிறகு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆக விடாதீங்க, கோல்டன் கலர்லேயே போட்டுக்கோங்க. இந்த சட்னி சொரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட் ஆயிரும். அதுக்கப்புறம் புளி போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ், குட்டி நெல்லிக்காய் சைஸ் போதும். உளுந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வர்றதுக்காக அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த சின்ன வெங்காயமும் புளியும் தான். அதனால் வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. புளி மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சொரக்காய் ஒரு நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள். அதனால் யாராவது சாப்பிடாம இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்டை சஜஸ்ட் பண்ணுங்கள். வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து, உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை. தக்காளி வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு சொரக்காய் தோல் சீவி வச்சுக்கோங்க, அந்த இதை சேர்த்துக்கோங்க. சொரக்காய் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயுமே பெருசாகவே வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம சட்னியை அரைக்க போகிறதுனால சைஸ்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு ரேண்டமாகவே வெட்டிக்கோங்க. இது தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். டென் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் சொரக்காய் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இன்னொரு தட்டி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாம். இந்த சட்னி டேஸ்ட் பண்ணும்போது அந்த சொரக்காவோட டேஸ்ட்டு இருக்கவே இருக்காது. இப்போ இதை எல்லாத்தையும் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்த பிறகு
பாருங்கள், தக்காளி சட்னி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.